எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஃபரோஸ் படம் பார்த்து வந்தோம். மோகன்லால் சார் நடித்து இயக்கிய இந்த படத்தில் இருக்க அந்த 3D எஃபெக்ட்ஸ், அந்த கேரக்டர் குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். நம்மள ஃபேமிலியோட பார்த்தா என்ஜாய் பண்ணுவோம். நான் வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் இப்போ மோகன்லால் சாரோட டைரக்ஷன்ல பரோஸ் அப்படின்ற படம் பார்த்துட்டு வெளியே வரேன். இது கண்டிப்பா தமிழ்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி மைடியர் குட்டிச்சாத்தான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. குழந்தைகளுக்கு தான் பிடிச்சது. அது மாதிரி ஒரு பூதம் கான்செப்ட்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா அது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆக்ட் பண்ணிட்டே ஒருத்தர் டைரக்ட் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. மோகன்லால் சார் ஆக்ட் பண்ணிட்டு டைரக்ட் பண்ணிட்டு அது 3Dல பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நம்ம எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ. பரோஸ் மோகன்லால் சார் டைரக்ஷனில் வரப்போகிற ஒரு பியூட்டிஃபுல் படம். இந்தியாவோட ப்ரைடு மோகன்லால் சார். இந்தியாவோட ப்ரைடு ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு மாதிரி தலை சிறந்த ஆக்டர் நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. நம்ம எப்படி கமல் சார் கொண்டாடுறோமோ அது மாதிரி லால் சார் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க. கமல் கொண்டாடுறோம். பரோஸ் ஒரு இயக்குநருக்கு ஃபஸ்ட் டைம் வச்சிருக்காரு. ஒரு இன்டர்நேஷ்னல் படம். நம்ம குழந்தைங்களுக்காக சில படங்கள் அவங்க மிஸ் பண்ணிட்டு இப்போ நிறைய படங்கள் வருது. ஆக்ஷன், காமெடி. குழந்தைங்களுக்கான படம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த படம் முழுக்க ஒரு குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் நான் சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, டெக்னிக்காக ரொம்ப சவுண்டாக லால் சார் பண்ணியிருக்காங்க. லால்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே அந்த படத்தில் தெரியுது. நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது இந்த முதல் 2 படமே மோகன்லால் சார் படம் தான், மலையாள படம். நான் குரு பிரதீஷன் சார் இருக்கும்போது நான் அதை பார்த்துருக்கேன். மோஸ்ட் சின்சியர் ஆக்டர். அவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம். இந்த படம் ஒரு ஃபஸ்ட் படம் அவர் இயக்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் 47 years எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவில் இருக்குது. அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக சந்தோஷ் சார் கேமரா சொல்லவே தேவையில்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குடும்பமும் குழந்தைகளும் சும்மா கௌரவம் நம்புறேன். விஷன் லால் சார் பெஸ்ட் விஷஸ். அவளை வாழ்க்கையில முடியாது. அவளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம அதை பெஸ்ட் விஷ் பண்ணி இந்த படத்தை எல்லாரும் கிரிக்கெட்டில் பார்க்கணும். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். என் பேர் அனுகிருதி வாஸ். பரோஸ் படத்தோட ப்ரீமியர் இப்போ தான் நான் பார்த்தேன். அண்ட் ஐ ரியலி லைக் த ஃபில்ம். மோகன்லால் சாருடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் ஃபில்ம். அண்ட் சினிமாட்டோகிராஃபி, லைக் த டிரெக்ஷன், த ஸ்டோரி, எவ்ரி திங் இஸ் குட். ஃபேமிலியாக எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க முடியும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி லைக் தியேட்டரில் பார்த்து வேந்த படம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக பரோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாரும் பார்க்கணும். தேங்க்யூ. ஒரு சிறந்த நடிகர் ஒரு நல்ல இயக்குனராக இருப்பார். ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல நடிகராக இருப்பார். அதற்கு உதாரணமாக இந்த படத்தில் மோகன்லால் அவர்கள் முதல் முறையாக 47 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். மிகவும் அற்புதமாக குழந்தைகள் படமாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு இப்படி ஒரு 3D படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பினை நமக்கு அளித்திருக்கிறார். படம் மிகவும் நன்றாக ஒரு பொழுதுபோக்கு படமாக வந்திருக்கிறது. குறிப்பாக குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த படமாக இருக்கும். எல்லா ஸ்டேட்டுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் மிஸ்டர் மோகன்லால், ஒன்ஸ் அகைன் ஃபார் யூ அண்ட் யுவர் டீம். காட் பிளஸ். அனைவருக்கும் வணக்கம். 345 படங்களுக்கு மேலே கதாநாயகனாக நடித்த மோகன்லால் சார் இன்னைக்கு முதல் படம் இயக்குனராக பண்ணியிருக்காரு. முதல் படமே ஒரு பெரிய முயற்சியாக பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த படம் குழந்தைகளுக்கு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படமாக இதை பண்ணியிருக்காரு.
ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது. ஒரு சோதனை முயற்சி, முதல் முயற்சியே ஒரு சோதனை முயற்சி, அதே சமயத்தில் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு நடிகராகவும் இதில் வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு. இந்த படம் எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்குற ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணோம். நான் கூட இந்த படம் பார்க்கும்போது நம்ம வீட்டிலேருந்து குழந்தைகளை கூப்பிட்டு வரலையேன்னு நான் நினச்சேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இயக்குனர் மோகன்லால் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன். வணக்கம். வாங்க. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மோகன்லால் சார் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்க பரோஸ். இந்த திரைப்படம் வந்து நிச்சயம் குழந்தைகளுக்கு ஒரு பிடித்தமான திரைப்படமாக இருக்கும். ஒரு லெஜண்ட் ஆக்டர், ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் சாருடைய டைரக்ஷனில் ஒரு ஃபர்ஸ்ட் படம். அதுவே வந்து என்னை இந்த இடத்துக்கு வர வச்சிச்சு. குழந்தைகளோட நிச்சயம் இந்த திரைப்படத்தை போய் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பரோஸ் பப்பா லால் சாருடைய 50 இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். 24 எண்டிங்கில் 25th 2025 பிகினிங் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பாசிட்டிவ் நோட்டோட எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஃபிலிம் இது. ஃபர்ஸ்ட் 3D ஃபிலிமே இந்தியன் சினிமாவில் வந்து மலையாளத்தில் நான் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணி இட் கேம் இன் ஆல் த லாங்குவேஜஸ். ஸோ 18 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜெர்னி ஐ திங்க் ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் லால் சாருடைய ஒரு ஃபிலிம் கேரியரில் இது அமைஞ்சிருக்குன்னு நான் ரொம்ப பெருமிதமாக சொல்லிக்கிறேன். அவரோட கூட நடித்த ஒரு பெருமையும், அவர் இருந்த காலகட்டத்தில் நானும் இருக்கேன், அவரோட பணியாற்றி இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ லால் சார். அண்ட் இந்திய சினிமாவில் ஒரு தூண்கள் இருந்ததுன்னா அதில் முக்கியமான தூண் வந்து லால் சார். அவ்வளோ ஈஸியாக அவர் ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் அவர் வந்து ஷிஃப்ட் ஆகி போகிறது அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு நார்மலாக காப்பானில் ஒர்க் பண்ணும்போது கூட பேசிகிட்டே இருக்கும்போது சடன்லி ஹில் கோ இன்டு தட் ஜோன். So we are proud of you, Lal sir, and all the best for your directorial ventures. Baroos, good luck and all the best. Thank you. உலகத்தின் மிகச்சிறந்த நடிகர், இந்தியாவின் மிக பெருமையான மோகன்லால் அவர்கள் முதல் முறை இயக்கி இருக்கிற இந்த பாரோஸ் அப்படின்ற படத்தை பார்க்க வரும்போது எதிர்பார்ப்புகள் வேறையா இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தகர்த்து விட்டு நான் இப்படி ஒரு படம் கூட பண்ண முடியும் அப்படின்றத அவர் முதல் படத்திலேயே நிரூபிச்சிருக்காரு. அவருடைய கதையாக்கமாக இருக்கட்டும், கேமராவை ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதமாக இருக்கட்டும், அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், அனைத்துமே வந்து ஒரு வித்தியாசமான கோணத்திலிருந்து ஒரு நடிகர் தன்னை இயக்குனராக அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு மகத்தான ஒரு படத்தோட பாரோஸ் வந்திருக்காரு. இந்த தமிழ் படத்தில் அவரே டப் பண்ணியிருக்காரு. அது இன்னும் அழகாக இருந்தது. எல்லா குழந்தைங்களோடையும் இந்த ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர்ஸ் இவை நல்லபடியாக நம்ம வந்து குழந்தைங்களோட வெளியே வந்துட்டு ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னா பாரோஸ் படத்தை பார்க்கலாம். 3Dயும் இருக்குது. ரொம்ப அற்புதமான விதத்தில் இந்த 3D செஞ்சுருக்காங்க. சந்தோஷ் சிவன் அவர்களுடைய கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. மோகன்லால் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நடிகராக எந்த அளவுக்கு அவர் வந்து நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்காரு, நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு வந்து இயக்குனராக நம்மளை என்டர்டெயின் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இந்த பாரோஸ் படம் மூலமாக ஏற்படுத்தி இருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் லால் சாருக்கு. ஆஸ் ஆல்வேஸ் லால் சார் ராக்ஸ். ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் அட்ரஸ் கோமல் சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு பாரோஸ் மூவியோட ப்ரீமியருக்கு வந்திருக்கோம். பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாருமே வந்து ஹாலிவுட் மூவின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு எப்படி வந்து ஹாலிவுட் படங்கள் வந்து கற்றுக்கணும், எப்படி எல்லாம் வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம ஹாலிவுட் பேசுகிறோம், அல்லாதேன் இந்த மாதிரி மூவிஸ் பற்றி எல்லாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.
ஆனால் இது வந்து நேட்டிவ் 3Dல வந்து எடுத்திருக்காங்க. நம்ம லால் சார், மோகன்லால் சார் வந்து எப்படி ஒரு என்டையர் வேர்ல்ட்ல இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ்ல ஒருத்தங்க தான். அதே மாதிரி டைரக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் என்டையர் வேர்ல்ட்ல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து கத்துக்கணும் இந்த படம் பார்த்துட்டு. ஏன்னா அவ்வளோ வந்து அற்புதமா பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் சிவன் சார் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு கேன்சல் ஃபெஸ்டிவல்ல அவ்வளோ வந்து அவங்களுக்கு சம்மானம் கொடுத்துருந்தாங்க, அவங்களோட பெஸ்ட் கேமராமேன் சொல்லிட்டு. இதுல வந்து அவங்க பிரம்மாண்டமா வந்து பண்ணியிருக்காங்க. டி.கே. ராஜகுமார் சார் பத்தி சொல்லணும். he was a creative head for the entire this thing, and லிடியன் அவங்க பியூட்டிஃபுல்லா வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது என்டையர் வந்து இப்படி வந்து இந்தியாவில் ஒரு படம் வந்து பண்ண முடியும்னா ரியலி இம்பாசிபிள். ஏதோ ஒரு மேஜிக் போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருக்கு. ஐ திங்க் எவ்ரி இந்தியன் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும், ப்ரௌட் ஃபீல் பண்ணணும். ஏன்னா இப்படியெல்லாம் படம் வந்து இந்தியாவில் பண்ண முடிஞ்சுதான். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு இந்த படத்தில். லால் சார் வந்து என்ன சொன்னாங்க, ஆக்டிங் காட். ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா ஆக்டிங் காட் மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு அப்புறமா இஸ் டைரக்ஷனோட காடு கூட. ஸோ எல்லாருமே போயிட்டு இந்த படத்தை வந்து கன்ஃபார்மாக வந்து பாருங்க. ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் டு கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி அண்ட் சப்போர்ட் இட். தேங்க்யூ. இப்போதான் ஃபரோஸ் பார்த்துட்டு வந்தேன். அதாவது எப்படி ஒன்றா ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரானரியாக எல்லாத்துக்குமே பிடிச்ச படமாக இருக்குது. ஒரு ஒரு நூற்றாண்டுகளில் கடந்து, ஒரு 3 நூற்றாண்டுகள் கடந்து ஒரு கதை, கரண்ட்டில் ஒரு கதை. ஆனால் ரெண்டுமே நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமாக, ரொம்ப லைட்டாக நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்குலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பயங்கரமான ஒரு 2 hours மேஜிக் பார்த்த மாதிரி இருந்துச்சு. மோகன்லால் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து சின்ன குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிச்ச படமாகும். ஏன்னா நமக்கு கற்பனை கெட்டாத காட்சிகள் அது வரும்போது 3Dல பார்த்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. டீமில் உழைச்ச அத்தனை பேருக்கு என்னோட வாழ்த்து.